உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 19வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கடையில் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டெல்லி பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம். தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. தென் லேட்டராக பேட்டர்ஸுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் விக்கெட் லாஸ் பண்ண மாட்டினா பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் சேஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லேயும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பிளேயர் மட்டும் தனியாக நின்று ஃபைட் பண்ணுறாங்க. தீப்தி சர்மா, ரிச்சா கோஷ், தென் ஹர்மன்பிரீத் கவுர்னு ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் தனியாக ஃபைட் பண்ணுறாங்க. அதில் ஹர்மன்பிரீத் கவுரால் மட்டும்தான் டார்கெட்டை சேஸ் பண்ண முடிஞ்சது. தீப்தி அண்ட் ரிச்சா கோஷ் லாஸ்ட் மினிட்ஸில் ஃபெயில் ஆனாங்க. இங்கே ஓவராலாக 7 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 6 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் ஒரு மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 172 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸை குஜராத் ஜெயின்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 138 ரன்ஸை யூபி வாரியர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 ஒன் டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 152 169 2 டைம்ஸும் 172 189 ஒன் டைமும் எபோ 190 3 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. 7 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. மும்பை இந்த மேட்சை நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணால் டைரெக்டாக ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா எலிமினேட்டரில் ஆட வேண்டியது தான். ஸோ மும்பை இந்த மேட்சை நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ண பார்ப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் குஜராத் ஜெயின்ஸை பீட் பண்ணாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை, சேம் லெவனோட தான் போவாங்கன்னு தோணுது. பெங்களூர் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணலை அப்படின்னாலும் பெரிய மார்ஜினில் லாஸ் ஆகாமல் இருந்தால் எலிமினேட்டருக்கு குவாலிஃபை ஆவாங்க. பெங்களூர் லாஸ்ட் 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக நல்ல க்ளோஸாக வந்து 1 ரன் வித்தியாசத்தில் லாஸ் ஆனாங்க. பெங்களூரோட பேட்டிங் நல்லா தான் இருக்குது, பட் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 3 சேஞ்சஸ் பண்ணாங்க, பட் அதே லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பெங்களூர் 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அகேன்ஸ்ட் பெங்களூர் ஓவராலாக டீசெண்டாக ஆடிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். ஹர்மன்பிரீத் கவுர் சூப்பர் ஃபார்மில் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் குஜராத் சூப்பராக ஆடி மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அகேன்ஸ்ட் பெங்களூர் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, 2 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அமன்ஜோத் கவுர், ஹுமைரா காசி, தென் சஜனா. அமன்ஜோத் கவுர் நம்பர் 7ல் பேட்டிங் ஆடுறாங்க. மும்பை டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ டவுன் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு பெருசாக சான்சஸ் கிடைக்கல. இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா அமன்ஜோத் கவுரால் டீசெண்டாக ஆட முடியும். ஹுமைரா காசி 9th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க, பெருசாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல. சஜனா நல்ல பவர் ஹிட்டர், 5-6 பால்ஸ் ஆடினாலே 1 or 2 சிக்ஸஸ் அடிக்க முடியும். பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கும். நம்பர் 6ல் பேட் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் எந்த அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் பார்க்கணும். ஹீலி மேத்யூஸ், ஸ்கிவியர் பிரண்ட், தென் அமல்யாக்கர் சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ் 3 பேரும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறாங்க. மேத்யூஸ் ஓப்பனிங் ஆடுவாங்க. பேட்டிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாங்க. அகேன்ஸ்ட் பெங்களூர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 26 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. இனிஷியலாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஆஃப் பிரேக் பவுலர் மந்தனாவை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்ஸ் இருக்குது. அகேன்ஸ்ட் பெங்களூர் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக ஆடிருக்காங்க. ஸ்கிவியர் பிரண்ட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பெங்களூர் 27 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பெங்களூர் 2 விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஓவராலாக அகேன்ஸ்ட் பெங்களூர் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமல்யாக்கர் பெங்களூர் பிச்சில் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்கே டெல்லி பிச்சில் கிரேட்டாக இல்லை. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதும் இல்லை. பட் குவாலிட்டி பிளேயர். அகேன்ஸ்ட் பெங்களூர் 3 மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் பவுலர், தென் பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாங்க. நல்ல பேட்டரும் கூட. அகேன்ஸ்ட் பெங்களூர் பேட்டிங்கில் நல்லா ஆடியிருக்காங்க. இஸ்மாயில் கண்டினியூஸாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பிளேயர். மேட்சுக்கு 1 விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. இஸ்மாயில் எகென்ஸ்ட் மந்தனா கிரேட்டாக இல்லை,
கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் பவுல் பண்ணியிருக்காங்க, பட் குவாலிட்டி பவுலர். பூஜா வஸ்ட்ரேக்கர் ரீசன்ட் மேட்சஸில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கு அமல்யாக்கர் நல்லா பவுல் பண்ணாதது ஒரு முக்கியமான காரணம். அமல்யாக்கரோட 2 ஓவரை வஸ்ட்ரேக்கர் பவுல் பண்ணுறாங்க. அமல்யாக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் வஸ்ட்ரேக்கரோட ஓவர் கம்மியாகும். பட் 2 ஓவர் ஷுவராக பவுல் பண்ணுவாங்க பூஜா வஸ்ட்ரேக்கர். 1-2 விக்கெட்ஸும் ரீசெண்டாக எடுக்கிறாங்க. தென் நல்ல பேட்டரும் கூட. பட் ஆல்மோஸ்ட் 6th இல்லை 7th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைகா இஷாக் குவாலிட்டி பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் 4 மேட்சஸாக கண்டினியூஸாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள், கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. பெங்களூர் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் சூப்பர் பிளேயர், நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் வின் பண்ண முடியலை. எகென்ஸ்ட் மும்பை 3 மேட்ச் ஆடி 64 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாங்க. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். மந்தனா அண்ட் மொலினிக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மந்தனா சூப்பர் பிளேயர், டீசெண்டாக ஆடிட்டு இருக்காங்க. எகென்ஸ்ட் இஸ்மாயில் நல்லா ஆடியிருக்காங்க. பட் மந்தனா இனிஷியலாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் பவுல் பண்ணால் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. மும்பையில் ஹீலி மேத்யூஸ் இனிஷியலாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மந்தனா எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. 3 இன்னிங்ஸில் 56 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. திஷா கசட் ஆல்மோஸ்ட் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பெருசாக நம்பர்ஸ் இல்லை. எல்லிஸ் பெர்ரி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. டீசெண்டாக ஆடிட்டுருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. எகென்ஸ்ட் மும்பை லாஸ்ட் மேட்ச்சில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. எகென்ஸ்ட் மும்பை ஓவராலாக 3 இன்னிங்ஸில் 86 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் மேட்சஸாக பவுலிங் அதிகமாக போடுறதில்ல. சம்டைம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. சோஃபி டிவன் நல்ல ஆல்ரவுண்டர், பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ரீசெண்ட் டைம்ஸில் ஆவரேஜாக ஆடிட்டு இருக்காங்க. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணலை. இந்த மேட்ச்சுக்கு 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஓவராலாக கொஞ்சம் புவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜியா வரகம் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக ஆடியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கும் டீசெண்டாக ஆட முடியும். ரேணுகா சிங் தாக்கூர் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. தென் ஸ்டில் எந்த மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. இனிஷியல் ஓவர்ஸில் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மொலினிக்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஓப்பன் பண்ணாங்க. 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்ரேயங்கா பட்டேல் குவாலிட்டி பவுலர், ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 4 எல்லாம் எடுத்தாங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோபனா ஆஷா 2 மேட்ச் எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போகர்கர் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் பவுல் பண்ணாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. ரிஸ்காக வேணும்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷ் அண்ட் யாஸ்டிகா பாட்டியா. பேட்டர்ஸில் மந்தனா அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர். ஆல்ரவுண்டர்ஸில் எலிஸ் பெர்ரி, ஹீலி மேத்யூஸ், தென் ஸ்கிவியர் பிரண்ட், அமல்யாக்கர் அண்ட் ஜார்ஜியா வரகம். பவுலர்ஸில் இஸ்மாயில் அண்ட் மொலினிக்ஸ். இது கூட சோஃபி டிவன், சைகா இஷாக், தென் ஸ்ரேயங்கா பட்டேல் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் பூஜா வஸ்ட்ரேக்கர், சைகா இஷாக், ஸ்ரேயங்கா பட்டேல், தென் போகர்கர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அமல்யாக்கர், ஹீலி மேத்யூஸ், தென் ஜார்ஜியா வரகம் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன்பிரீத் கவுர், தென் மொலினிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.